திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாகர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் குருநாதர் துதியும் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை குருமார்களுடைய ஆசிரியர் துதியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயனம் சிவாயனம். சிவாயம். ஓம் நம சிவாய. எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வாழ்க. அடியார்கள் அனைவரும் வாழ்க 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 வளமுடன். சிவாய நம. வாழ்க ஐயா வாழ்க. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி. ஊழியர்கோன் பொழிந்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவு திருத்தால் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தநாதம்மன் சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழலினை போற்றி. சுந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. நாட்டடிகள் கழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருஷோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனா திருத்தால் போற்றி. திருவாலவாயுடையார் இரற்றான் போற்றி. ஆரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரம்மான் பெருமான் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரண தேவநாயனார் பொற்றழல் போற்றி. இளம் பெருமானடிகள் இளைத்தான் போற்றி. அதிரடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டா நம்பி நட்டான் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். பட்டமால் படிங்க. திருக்கோயிலுக்கு செல்லுதல். சிவாய நமங்க ஐயா. சொல்லுங்கம்மா. அருட்பெருகு தனிக்கடலும். அதான் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்றடைவானவர் போய் சேர்ந்தாரன்றே. சிவாய நம. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. வாழ்க. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றி நன்றி நன்றி. கோயில் கதவு திறக்க பாடிடுங்க ஐயா.
படிங்க படிங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருப்பள்ளி எழுச்சி திலகவதியம்மா படி. நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா எந்த பாடல் ஐயா? படிங்க. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். 8வது. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயனம். அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். வாழ்க. ஐயா எத்தாவது படிக்கிறேன் இன்னைக்கு? இன்னைக்கு ஐயா 103 ஐயா. ஐயா ஒரு விண்ணப்பம். ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஐயா, வாழ்த்து சொல்லுங்க ஐயா. அப்படியா? கடைசியா பிறவி திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. 103 வணங்குகின்றேன். 77 அதெல்லாம் அரசியல்வாதமா? வாழ்த்துவர் இறைவனையே, எல்லாத்துக்கும் பெரியவன் இறைவன். இறைவனை வாழ்த்துக்கிற போது பெரியவங்களை வாழ்த்தது தப்பு இல்லை. யாரை யாருனாலும் வாழ்த்தல. அதுதான் நம்முடைய உலக ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதி நம்பலத்தாடுவான் மலரு சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். அதனால யார் வேணாலும் வாழ்த்தி வணங்குதால் நம்முடைய சமய நெறி. வாழ்த்தவையிலிருந்து அரசியல் எல்லாரும் வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன். நம்ம வாழ்த்தி ராஜா 77 வயசு. ஐயா திருவடிக்கு வணக்கம். நீண்ட ஆயுள், நிறை செல்வம் போன்ற 16 பேர்களும் பெற்றும் இகபர சௌகியம் பெற்று நீண்ட ஆயுள வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் ஐயா. சிவாய நம. நீங்க அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டுகள் உங்களோட சேர்ந்து இது போல படித்து வாழ வேண்டும். நான் அடியேன். நமசிவாய ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா. வாழ்க 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 வாழ்க. சிவாய நம்ம ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறவி திருநாள் வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி வாழ்த்துக்கள். சிவாய நம. ஐயா வாழ்த்திட்டு வணங்கிறேன் ஐயா. திருவடி வணங்கிறேன். நன்றி நன்றி. நேர்ல பாக்குற மாதிரி இருக்கியா? சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம். திருவடிகள் சரணம் சரணம். ராஜா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. சிவனுடன் என்ற சிறப்போட திருமுறைகள் என்று நல்ல சிறப்போட படிச்சு இன்னும் நல்லா இதா வரவங்களுடைய உட்கார்ந்து நம்ம படிக்கிறோம்னா உங்களுடைய அருள் தான். நன்றி நன்றி நன்றி. பத்மாயம்மா. சிவாய நம. சிவாய ஆரம்பிக்கலாம் ஐயா.
ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. சிவாய நம சாமி. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி 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 நன்றிங்க. வாழ்க வாழ்க. வாங்க வாங்க நானும் ஞாயிற்றுக்கிழமை வணக்கம். திருவடி வணக்கம். இனிய திருவடி பெ- வணக்கம். சிவாய நன்றி இனிய நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா ராஜா ஐயா. நன்றி சிவாய நன்றி நம. நன்றி. அமெரிக்கால இருந்து வாழ்த்து. அடுத்து ஆமாங்க. இனிய ரொம்ப பிறந்த நாள் வாத்தியார். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த வயசுல காலையில எழுந்து பெரிய பண்ணிங்க. அதுவும் 70க்கு மேல இருக்கிறவங்களும் சாதாரண விஷயம் கிடையாது. சிவசிவா திருச்சிற்றம்பலம். 77 இல்லையா இது? ஆமா ஆமாங்க ஆமாங்க. 77. 77 தானேயா? ஆமாய்யா 77. 77. ரெண்டு பேருக்கும் 7 வயசு 7 நாள் வித்தியாசம் ஐயா எங்களுக்கு. 7 வருஷம் 7 நாள். அப்ப 7க்கு உங்களுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குன்னு தான். சிவசிவா திருச்சிற்றம்பலம். செவன் ஹெவன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஹெவன்றது எங்கேயும் இல்லையா? இங்கதான் இருக்குது. நம்முடைய இங்க எங்கேயோ நம்ம வாழற வாழ்க்கையே ஹெவன் தான். அதை நாம் நல்லபடியாக அமைத்துக் கொண்ட நம்ம ஹெவன்ல தான் உட்கார்ந்துருக்கோம். சொர்க்கத்துல தான் உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் இவ்வளவு காலங்கத்துல எல்லா அடியார்கள் வாழ்த்து வருதுன்னா அது ஹெவன் தானே. எல்லாரும் வீட்டுக்கு வந்து வாழ்த்தின மாதிரி இருக்கு ஐயா. சந்தோஷம். 17 பேர் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்தியமைக்கு நன்றி. நன்றி நன்றி. ஐயா 103வது பதிவு ஐயா. 4ல 103 வடிவடி மாமாலை. ஒரே ஒரு வார்த்தையா. இப்ப நம்ம அந்தணர் என்போர் அறவோர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அறவோர் என்பது அறுவகையான தொழில் செய்பவர்கள். என்ன தொழில்னு கேட்டா ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் அப்படின்னு அறுவகை தொழில். அந்த அந்தணர்கள் யாருன்னா மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்று அந்த அறவோர் தான் அந்தணர்கள். அந்தணர்களா வேற யாரோ நம்ம நினைச்சிருக்கிறோம். அந்த அறவோர் என்பவர் மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அந்த மனத்துக்கண் மாசு இல்லாத காலங்கத்தால் 5 மணிக்கெல்லாம் உட்காந்து எல்லாரையும் நெறிப்படுத்தி இந்த 77 வயசுல எங்களெல்லாம் வழிபடுத்துறீங்க. அதனால நீங்களும் ஓர் அந்தணர். அதனாலே ஞான சம்பந்தர் வாழாலே வாழ்த்துவோம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. வாழ்க வாழ்க வாழ்க. இப்ப நம்ம திருமுறை பயணத்துக்கு போலாம். இன்னைக்கு 11வது நாள் 178வது நாளாக திருமுறை தமிழோசையில 4ஆம் திருமுறையிலே எதாவது பாருங்க. எங்க பண்ண சொல்லுங்க. 103 நாகை காரணம். 103 நாகை காரணம். எங்க தாமரையா இருக்கிற இடம் நாகை காரணம். அந்த நாகை காரணம் என்ற தலம் இங்க வந்து இந்த பண் வகையிலே இது திருவிருத்தமாக இராப்பண் 4 நாழிகை 41 45 அதற்கான மணி நேரம் இரவு 10 - 12 நவரோஸ் ராகத்திலே பாடத்தக்கது. காவிரியுடைய தென்கரையிலே 82வது தலமாக தஞ்சை நாகூர் பாதையிலே அமைந்துள்ளது. பெருமான் காயாரோகணர் என்றும் அம்பாள் நீலாயதாட்சி என்றும் இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 291. ஐயா 291. சரி. சோலை மறை காட்டமர்ந்தருளும் சூதி அருள் பெற்ற கன்று போய் வேலை விடமுண்ட வார்வி மிழலை மீண்டும் செல்வன் என் ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து சாலு மொழி வண்டமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். சாலு மொழிவன் தமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். திருச்சிற்றம்பலம். திருமறை காட்டிலிருந்து ஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டுக்கு சென்ற பிறகு இவர் உடன் வரேன்னு சொன்னப்ப வேண்டாயா, நீங்க நீர் நாட்டிலே இருங்க, ஏற்கனவே நீங்க சமணப்பட்ட அவஸ்தை போதும், நான் பாத்துக்கிறேன், நான் சின்ன பிள்ளை நான் பாத்துக்கிறேன், நீங்க வயதானவர் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால அவர் என்ன பண்ணார், இங்கே மறைக்காட்டில இருந்து கொண்டு
அங்கிருந்து திருவேழிமலைக்கு போனோன்னு விருப்பப்பட்டு திருவேழிமலை கிளம்புகிறார். வழியில இந்த நாகை காரோணத்தை தரிசித்து சாலும் மொழி வந்தமிழ் பாடினார் என்று இந்த பதிகத்தை குறிப்பிடுகிறார். அங்க திருவேழிமலை போற வேளை நாகை காரணத்தை வழிபட்டு பாடிய அந்த திருவிருத்தம் வன்தமிழாக அமைந்திருக்கிறது. முதல் பாட்டை அங்க நாகை காரணம் ஐயாவே படிப்பார் நம்ம தாமோதர் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வடிவுடை மாமலை. சரிங்க. வடிவுடை மாமலை மங்கை பங்கா கங்கை வார்சடையாய் கடிகமிழ் சோலை சுலவு கடல் நாகை காரோணனே பிடிமத வாரணம் பேணுந்துரக நிற்க பெரிய இடிகுரல் வெள்ளெரு தேரும் இதென்ன கோலம் இறையே இடிகுரல் வெள்ளெரு தேரும் இதென்ன கொல்யம் இறையே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இடிகுரல் வெள்ளெருது ஏறுவதும் என்னை கொலோ என்ற பெருமான் வெள்ளேறு ஏறி நம்ம இந்த உலகை வலம் வருகிறான். அதன் மூலமாக அடியார்களை காப்பாற்றுகிறான் வரு. நம்ம ஐயா தாமரையா சீக்கிரமா நாகை காரணத்தை பதவி ஓய்வு பெற்று நிம்மதியா காஞ்சிபுரத்திலிருந்து நமக்கெல்லாம் தொண்டு செய்யணும்னு இந்த நன்னாள்ல பிரார்த்திக்கிறோம். வாழ்க வாழ்க. நன்றிங்க. நன்றி. வாழ்க வாழ்க. பணி ஓய்வுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தை செட்டில் ஆயிடலாம் இல்லையா குடும்பத்தோட. வாழ்க வாழ்க. ரெண்டாவது பாட்டு. கற்றார் பயில் கடல் நாகை காரோணத்து எம் கண்ணுதலே விற்றாங்கிய கரம்பேல் நெடுங்கண்ணி வியன்கரமே நற்றான் நெடுஞ்சிலை நான் வலித்தகர நின்கரமே செற்றார் புறம் செற்ற சேவகம் என்னை கொல் செப்புமினே செற்றார் புறம் செற்ற சேவகம் என்னை கொல் செப்புமினே. இந்த பாட்டுல ரெண்டாவது வரியில வில் தாங்கிய கரம் வேல் நெடுங்கண்ணி என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். ஆக அந்த அம்மாவுக்கு பேரு வேல் நெடுங்கண்ணி தான். இந்த வேல் நெடுங்கண்ணிய நீலாயுதாட்சின்னு வடமொழியில மாற்றி வச்சிருக்காங்க நம்ம வைதிக பெரிய மக்கள். வாழ்க வாழ்க. தூமென் மலர்கணை. நடராஜையா வாங்க. நன்றிங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தூமென் மலர்கனை கோத்து திவேல்வி தொழிற்படுத்த காமன் பொடி பட காய்ந்த கடல் நாகை காரோணனின் நாமம் பரவி நமச்சிவாய என்னும் அஞ்செழுத்தோம் சாமன்றுரைக்க தருதி கண்டாயங்கள் சங்கரனே அஞ்செழுத்தும் சாமென்றுரைக்க கருதி கண்டாயங்கள் சங்கரனே. நன்றி. தூமென் மலர்கனை கோத்து பூங்கனையினாலே என்ன பண்ணா காமன் பெருமானுடைய தவத்தை கலைத்தான் என்று சொல்லி அதன் மூலமாக பெருமான் நெற்றிக்கண்ணாலே விழித்து அந்த காமனை எரித்தார். அதனாலே காமன் பொடிபட காய்ந்த இடம் கடல் நாகை காரோணம் என்று சொல்லி அங்கே பெருமானுடைய நாமம் என்பது நமச்சிவாய. அப்ப நமச்சிவாய என்பது மந்திரம் அல்ல, அது பெருமானுடைய திருநாமம் என்பதை சொல்லி காட்டுகிறார். நாமம் பரவி நமச்சிவாய என்னும் மஞ்செழுத்தை சாமன்றுரைக்க தகுதி கண்டாய். அப்ப சாமன்றது சில பேர் சாகர வரைக்கும் சொல்லணும்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம என்னைக்கு சாவம் நமக்கு தெரியவே தெரியாது. சாமம் என்பது அர்த்த சாமம் என்று சொல்லி இரவு நேர நள்ளிருளிலும் பெருமான் நட்டமாடுகிறான். அந்த இரவு நேரத்துல அவன் செய்யணும். திடீர்னு தூக்கத்துல கண்ணு மூச்சுன்னா என்ன பண்ணா நமசிவாயன்னு சொல்லணும். பகலெல்லாம் சொல்லி பார்த்தா இரவுல தானா வந்துடும். அந்த வகையில சாமன்றுரைக்க தகுதி கண்டா என்று
அஞ்செழுத்தை என்ற போதெல்லாம் சொல்லி பழக வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்ற பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அந்த பாடலிலே இறைவனுடைய திருநாமம் நமசிவாய் என்பதை சொல்லுகிறார். அது பெருமானுடைய நாமம், அது ஓங்கி சொல்லப்பட வேண்டும். மந்திரத்தை மெதுவா சொல்லுவாங்க, பெருமானுடைய நாமத்தை ஓங்கி சொல்வார்கள். நமசிவாய் என்பதா ஓங்கி சொல்ல வேண்டும், மந்திரத்தை மெதுவா சொல்லணும். ஆனா சில பேர் இப்ப என்ன பண்ணாங்க, எல்லாம் மந்திரத்தை ஓங்கி சொல்றாங்க. ஒருவருடைய பழக்க முறை அவரவருக்கு உள்ளபடி ஈசனர்களாலே. வாழ்க வாழ்க. வழி வழி ஓடிய நாலாவது பாட்டு. தர்ஷன் படிக்கிறீங்களா? கண்ணுக்கு இனியான். இருக்காரா? தர்ஷன் லைன்ல இருக்காரா? அவர் இல்லைங்க ஐயா. பாடட்டும் ஐயா, நான் தர்ஷன் பேசுறேன். பலம் வழி வழியோடிய பாவி பரிதலை குந்தர் தங்கள் பொமொழி வழியோடி முடிவேன் முடியாமை காத்து கொண்டாய். வழி வழியோதம் உளவு கடல் நாகை காரோண வெண் வழியாளாகும் வண்ணும் மருளங்கள் வானவனே. திருச்சிற்றம்பலம். வழி வழி ஆளாகும் வண்ணம் அருள் எங்கள் வானவனே. கிரனுக்கு நல்ல வழி வழி அமைஞ்சிருக்குது. தாத்தா பாட்டியும் லலிதா பாலசுந்தரம் திருமுறை படிக்கிறாங்க. ஐயா பன்னீர்செல்வம் ஐயா திருமுறை நல்லா அருமையா ஓதுறாரு. அந்த வழியில வந்த கிரண். அதனால வழி வழி ஆளும் வண்ணம் அருள் என்பது இயல்பாகவே கிரனுக்கு அமைந்திருக்கிறது. அதே மாதிரி எங்க அவருடைய மச்சானா மாமனா அவருக்கும் அமையணும்னு பிரார்த்தனை. வாழ்க. அவர் பேர் என்ன? பரிதைமார் கலைஞர் கிரண். வாழ்க வாழ்க. அதான் வழி வழி ஆடுதல். அத நம்ம இவர் பாடுவார், நம்ம வள்ளற் பெருமான் அப்படி பாடுவார். வாழையடி வாழையற வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவனன்றோ பகையறியேன் இந்த ஏழைப்படும் பாடு. அதனால அந்த வழி வழி ஆளுமைக்கான பாட்டு. வாழ்க வாழ்க. செந்து வருவாய். 5வது பாட்டு. நமசிவாய ஐயா. செந்துவர் வாய் கருங்கண்ணினை வெண்ணகை தேன்மொழியார் வந்து வலம் செய்து மானடமாட மலிந்த செல்வ கந்த மலி பொழில் சூழ்கடல் நாகை காரணம் என்றும் சிந்தை செய்வாரை பிரியாது இருக்கும் திருமங்கையே. சிந்தை செய்வாரை பிரியாதிருக்கும் திருமங்கையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நாகைக்காரோணத்தை சிந்தை செய்தால் பிரியாதிருப்பது யாரு? திருமங்கைன்னு சொன்னார். திருநாள் லட்சுமி செல்வம் செய்யறாங்க இல்ல. திருமங்கை என்பது திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பொருள். சிவமெருமா அந்த சிவமங்கை என்று சொல்கிற நம்முடைய அப்பர் பெருமான் எடுத்து காட்டிய வேல் நெடுங்கண்ணி. அந்த ரெண்டாவது பாட்டுல பாடியிருக்கார். வேல் நெடுங்கண்ணன் அவள் தான் இங்கே திருமங்கையாக கருதப்பட வேண்டும். இப்ப அதை நீலாயுதாட்சி நினைக்கிறாங்க. அதனால நாகைக்காரோணத்து பெருவானை சிந்தை செய்தால் அந்த நீலாயதாட்சி என்று சொல்லப்படுகிற வேல்நடுங்கண்ணி நம்மை பிரியாது இருப்பாள். வாழ்க வாழ்க. அதுதான் கருணையின் அடையாளம். பாலசுந்தரம் இருக்காங்களா? சிவாய நம்மையா. 6வது பாட்டு படித்தீங்க. சரி. திருச்சிற்றம்பலம். பனை பூரை கைமத யானை உரித்த பரஞ்சுடரே கனை கடல் சூழ்த்தரு நாகை காரோணத்துள் எங்கள் என் கண்ணுதலே மனை துறந்தல்லுண வல்லமன் குண்டர் மயக்க நீக்கி என்னை நினைத்தாட்கொண்டாயின்
இனியான் இச்செய்யும் இச்சைகளே. என்னை நினைத்தாட்கொண்டாய்க்கு இனியான் செய்யும் இச்சைகளே. திருச்சிட்டம்பலம். சிவாய நமையா. பெருமான் என்ன பண்ணனா, என்னை நினைந்து ஆட்கொண்டான், எனக்கு இனி என் செய்யும் இச்சைகளேனர். இப்ப தாமரையா காஞ்சிபுரத்துல இருந்தாரு, அந்த நாகை காரணத்தை பிறகு அவர் என்ன நினைச்சாரு, அதான் டிரான்ஸ்பர் அங்க வந்தது. வேற எங்கன்னா போட்டுக்கலாம் தமிழ்நாட்டுல. ஆனா ஏன் அங்க கொண்டு போடனா, அந்த நாகை காரணத்து பிறமா தாமரை நினைச்சாரு, அதனால அங்க கொண்டு போயிட்டாரு. இங்க இருக்கிற காரணத்தை வரும்போது அங்க இருக்கிற காரணத்தை வந்து வணங்கல அங்க கூட்டு போயிட்டாரு. திரும்பி இங்க இருக்கிற காஞ்சி காரணத்துக்கு வந்து சேர்ந்துருவாரு. அதனால பெருமானே நம்மை நினைந்து ஆட்கொண்டான் என்று நினைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அரசாங்கம் இதுக்கு உத்தியோகத்துல ரொம்ப செய்யற கருணை. என்ன கூட நல்வேலி பெருமான் என்னை நினைந்தார், நான் திருநெல்வேலியில போய் பணி பண்ணேன். அதனால அங்க இருக்கிற எங்க குருநாதருடைய உறவினர்களை தொடர்பு கொண்டு குருநாதருக்கு செய்கிற புண்ணியம், குரு பூஜை செய்யற புண்ணியம் கிடைக்குது. அதனால பெருமானே நம்மை நாம நினைப்பட அவன் நம்மை நினைக்க வேண்டும். அததான் நம்ம தம்பி ஆண்டார் நம்பி முதல்ல பாடினார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். அந்த வகையில அதன் பின்னாடி பாடின பாட்டு, அதுக்கு முன்னாடியே நம்ம அப்பர் சாமிக்கு முன்னோடியாக பாடிய பாட்டு தான் இங்கே என்னை நினைந்து ஆட்கொண்டாய் என்கினி ஆண் செய்யும் இச்சைகளே. பெருமானே, என்னுடைய இச்சை என்பது இல்லை, எல்லாம் உன் செயலென்று நீ என்னை நினைந்து என்னை ஆட்கொண்டாய் என்று சொல்கிற காரோணத்து பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. சீர்மலி செல்வம் படிக்கிறேன். சீர்மலி செல்வம் பெரிதுடைய செம்பொன் மாமலையே, கார்மலி சோலை களவு கடல் நாகை காரோணனே, வார்மலி மென்முலையார் பலி வந்திட சென்றிருந்து ஊர்மலி பிச்சை கொண்டு உண்பது மாதிமையோ உரையே. அதாவது ஊர்கள் தோறும் சென்று பிச்சை எடுக்கிறான். பிரம்ம கபாலத்திலே யான் எனது என்ற செருக்கை பிச்சையாகி நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். ஊர் வகை பிச்சை கொண்டு உண்பது மாதிமையோ என்பது நம்மை ஆட்கொள்வதற்காக அவன் செய்கிற கருணை செயல். வாழ்க வாழ்க. வங்கமலி கடல். ஆமா, பாடுமா ராணியம்மா. வங்கம் மலிகடல் நாகை காரணத்து எம்வானவனே, எங்கள் பெருமா ஓர் விண்ணப்பம் உண்டது கேட்டருளி, கங்கை சடையில் பரந்தாயா கலத்தை மெல்ல உவமை நங்கை அறிய பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே, நங்கை அறிய பொல்லாது கண்டாயங்கள் நாயகனே. திருச்சிற்றம்பலம். அப்பர் பெருமான் கூட என்ன பண்றாரு, நாகை காரணத்து பெருமானை கிண்டல் பண்றாரு. இங்க நங்கையாகிய அந்த வேல்நெடுங்கண்ணி என்று சொல்கிற நீலாயதாட்சியை உடன் வைத்திருக்கிறானே, உனையே தலையில வேற கங்கை ஒண்ணு வச்சுங்கிறான்னு அந்த செய்தி உங்கள்கிட்ட சொன்னா அந்த அம்மா அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சக்களத்தி சண்டை வந்து நிறுத்துற மாதிரி அந்த பாடல் அமைத்திருக்கிறார். கங்கை கங்கையுட்கரைந்த கள்ளத்தை மெல்ல உமைநங்கை அருகில். அங்க உமைநங்கை என்பது இந்த இடத்துல அந்த வேல்நெடுங்கண்ணியாகிய நீலாயதாட்சியை குறிக்கும் என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. வந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். பங்கமலி கடல் நாகை காரோணத்தெம்பானவனே, எங்கள் பெருமான் ஓர் விண்ணப்பம் உண்டு அது கேட்டருளீர், கங்கை சடையுள் கரந்தாய் அக்கள்ளத்தை மெல்ல உமை நங்கை அரியீர் பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே, நங்கை அரியில் பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே. 9வது பாட்டு படிச்சா அதே 8வது பாட படிச்சுட்டாங்க. பரவாயில்ல. கங்கை சடைகள் கலந்து உமை நங்கை அறிந்தால்னு
அது ஏதோ கிண்டலுக்காக 8, 9, 2 சேர்ந்து இருக்குதுங்க ஐயா. சொல்ற மாதிரி பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டை. ஆனால் அருள் அந்த அப்பர் பெருமான் பாடியது அருள் நிலையிலே. பெருமாட்டியை பாகத்திலே வைத்ததும் அடியார்கள் வைத்த கருணையினாலே அந்த கருணையை தன் பாகமாக வைத்து அந்த வேல் நெடுங்கண்ணியை தன்னுடைய பாகமாக வைத்து நமக்கு அருள் செய்கிறான். அதே மாதிரி கங்கை கறந்ததும் நான் உலகத்தார் மேல வைத்த கருணையினாலே இந்த பாய்ந்து வருகிற கங்கையை தன் தடைமேலே சாங்கி அதன் வேகத்தை குறைத்து நமக்கு உதவி செய்தான் என்பது அது அருளியல் நிலையில பெருமான் நமக்கு உதவுகிற நிலை என்ற அந்த நிலை. அதை சொன்ன செய்திய சும்மா ஒரு கிண்டல் செய்தியா சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைச்சிட்டார். பரவாயில்ல. அடுத்து 9வது பாட்டு 10 தாங்க ஐயா. 8, 9 போட்டுருக்காங்க ஐயா. கருந்த என்னமா ஐயா 9வது பாடல் இல்ல, 10வது பாடல் ஐயா இருக்காருங்க ஐயா. 9, 8 சேர்த்து போட்டு 10வது பாட்டு தாங்க இருக்கு புத்தகத்துல. அப்படியா? ஆமாங்க ஐயா. 9 கிடைக்கப்படவில்லைங்க ஐயா. 10 தான். 8க்கு அப்புறம் 9, 10. இந்த புத்தகத்துல 9 தான் போட்டு வச்சிருக்காங்க. 10 இல்ல. ஐயா இருக்காருங்க ஐயா. ஐயா பாட சொல்லிட்டாங்க ஐயா. இருக்காங்களா? ஐயா இருக்காருங்க ஐயா. சரி அது கடைசி பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். கருத்தடங்கண்ணியும் தானும் கடல் நாகை காரோணத்தான் இருந்த திருமலை என்று இறைஞ்சாது அன்று எடுத்துக்கள் உற்றான். பெருந்தலை பத்தும் 20 தோளும் பிதிர்ந்து அலர இருந்து அருளி செய்ததே மற்ற செய்திலன் எம் இறையே. திருச்சிற்றமையா. அந்த 2வது பாட்டுல வேல் நடுங்கண்ணி என்ற அம்பேத்கரை குறிப்பிட்ட அவர் இங்கே கருந்தடங்கண்ணி என்று குறிப்பிடுகிறார். அந்த கருந்தடங்கண்ணி தான் நீலாயுதாட்சின்னு மாத்திட்டாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 104வது பதிகம் திருவதிகை வீரட்டானம். பண் திருவிருத்தம். இராப்பண் 4 நாழிகை 41:15 45 மணி இரவு 10-12 நவரோசிலே பாடத்தக்கது. காவிரியினுடைய நடுநாட்டிலே 7வது தலமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே அமைந்திருக்கிறது. பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. திருநாவுக்கரசர் நாயனார் புராணத்துல 144வது பாடல் அரியனுக்கு அரியானை. அரியனுக்கு அரியானை அடியவருக்கு எளியானை விரிபுணல் சூழ் திரு அதிகை வீரட்டானத்தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பறிவுறு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். திருவதிகளே அவர் பாடி பரவிய செந்தமிழ் பாட்டுக்களிலே இதுவும் ஒன்று என்று செக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பொருள் விளக்கியிருக்கிறார். வாழ்க வாழ்க. முதல் பாடல். மாசில்வள் வாழ்போல் மறியும் மணி நீர் திரை தொகுதி ஊசலையாடியங்கொன் சிறை அன்னம் ஊரங்கலுற்றால் பாசறை நீலம் பருகிய வண்டு பண்கா பாடல் கண்டு வீசும் கெடில படகரை தேயந்தை வீரட்டமே வீசும் கெடில வடகரை தேயந்தை வீரட்டமே. அங்கே திருவதியில அவர் பரிபுரு செந்தமிழ் பாட்டு பல பாடினார். அதை கேட்டு வண்டுகள் ரீங்காரமிட்டன. அந்த வண்டுகளுடைய ரீங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க கெடில நதி ஓடுதா. அந்த கெடில நதி அலைகளை வீசியதான். அப்படி அலை வீசுகிற அந்த கெடில நதியின் வடகரையிலே பெருமான் விட்டு இருக்கிறார் என்று இயற்கை அழகை ரசித்து பாடிய பாட. வாழ்க வாழ்க. பைங்காற்று அவளை. சிவதாட்சாயினி. நீங்க பாடுங்க, நான் கேட்டு. சிவாய நமங்க சார். 4வது பதிகம் பண் திருவிருத்தம். தலம் திருவதிகை வீரட்டம். திருச்சிற்றம்பலம். 4:2 ஐயா வடிவுடைன்னு என்னமா நான் படிக்கலாம் ஐயா. வடிவுடை இல்லம்மா அது
திருவதிகை விரட்டன் அதுக்கு அடுத்து படிக்கமா செல்வியம்மா? நான் படிச்சேன். 2வது பாட்டு பைங்காட்டவளை. 104வதுமா? 104வது. ஆனா சிவா டாட்டா 105 இருக்கு. அதுல ஒண்ணு தள்ளி இருக்குங்க. பழையதுல 105 இருக்கும். ஒரு பாட்டு தள்ளி, ஒரு பதிகம் தள்ளி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பதிகத்தை 2ஆ போட்டாங்க. அதனால சரி, நான் 4ல 104மா. மாசில்வலால் அவன் வர மாட்டேன். மாசில் 105 வருதுங்க ஐயா. 105. சரிம்மா, எடுத்துக்கேன். சிவா திருச்சிட்டோம் நற்றுணையாவது நமச்சிவாய. மாசில் வாழ் போல் மரியும் 2வது பாடல் பாடுங்க சிவா. ஓகே, நிதானமா. ரொம்ப அவசரமா பண்றீங்க. அதனால்தான் நிதானமா. தானத்தில் சிறந்த தானம் நிதானம். பைங்கால் தவளை பறை கட்டா பாசிலை நீர் பாடுக அங்கால் குவளை மேலாவி உயிரை அருகுளவும் செங்கால் குறுகிவை சேரும் செறி கெடில கரத்தை வெங்கால் குறிச்சிலை வீரனருள் வைத்த வீரட்டமே வெங்கால் குருசிலை வீரனருள் வைத்த வீரட்டமே. சிவா நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றிங்க ஐயா. கைலாயவாதிய சொல்ல பறை கொட்டுவார்கள். அதனால இந்த ஊர்ல என்ன பண்றா, பைங்கால் தவளை பறை கொட்டுகிறதா. பாசிலை நீர்ப்படுகிற கரை ஓரத்துல பாசிகள் படியும். அந்த பாசிகள்லாம் அந்த நீர் படுகர்ல அங்காற்குவளை மேலாவி உயிர்ப்ப. அப்படி பறை கொட்டி அந்த தவளை கரை ஓரமா நின்று பறை கொட்டி அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக அங்க மூச்சு வாங்கி நிக்குதான். அதனால மேலாவி உயிர்ப்பனா மூச்சு வாங்குதல் அர்த்தம். அப்படியே இயற்கை அப்படி ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அம்மலர் 3வது பாட்டு அம்மலர் கண்ணியர். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மலர் கண்ணியர் அஞ்சனம் செந்துவர் வாயிலையார் எம்முலை சாந்தம் விலை பெருமாலை எடுத்தவர்கள் தம்மரும் குரங்கிற் காத்தடந்தோள் மெலிய குடைவார் விம்மு புனர் கெடில கரை தேயந்தை வீரட்டமே விம்மு புனர் கெடில கரை தேயந்தை வீரட்டமே. நேற்று நம்ம படிச்சோம், அந்த திருவம்பாவை படிச்சோம். மகத்த நினைவா திருவாசகம் படிச்சோம். ஏன்னா அந்த நாள்லதான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு சொல்லி பெருமானுக்கு சொன்னார். அது எழுதப்பட்ட நாள் அந்த ஆனி மக நன்னாள் சொல்லி திருவம்பா படித்தோம். மார்கழியில படிக்கிறத ஆனி மகத்துல படித்தோம். அதுல 14வது பாட்டுல வரும், காதார் குழையாட பைம்பூன் கலலாட கோதை குழலாட வண்டின் குழாமாடன். அந்த செய்தி எங்க சொல்றார். தம்மரங்கில் அந்த இடத்துல தம்மரங்கில் தடம் தோள் மெலிந்து குடைவார் விம்மு கடில புனல். அந்த குடைந்து அந்த இதுல ஆடுகிறார்களே, அந்த கடில நதியில அங்க பெருந்துறையில ஆடுகிறார்கள். அந்த அண்ணாமலையில அந்த நீர்ல ஆடுகிறார்கள். நீராடி பெருமானை வணங்குகிறார்கள் சொன்ன மாதிரி இங்கே கடில நதியிலே பெண்கள் குடைந்து ஆடுகிறார்கள் என்ற அந்த செய்தியை நினைவுபடுத்துற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. மீனுடை தன்புணர். பட்டம்மாள் வாங்க. மீனுடை தன்புணல் வீரட்டரே நும்மை வேண்டுகின்ற ஆணுடை சில்குறை ஒன்றுளதாள் நரும் தன்னெருக்கின் தேனுடை கொன்றை சடை உடை கங்கை திரை தவழும் ஊனுடை திங்கட் குழவிய போதும் பூரி கொன்மினே. சிவாய நம. மீனுடை தன்புணல். கடில நதிக்கரையில மீன்கள் மிதக்கின்ற அந்த மீன் அந்த அப்படி இருக்கிற அந்த இடத்துல பெருமானை உம்மை வேண்டுகின்றேன். யான் உடை சில் குறைகள். என்னிடத்திலே சில குறைகள் உண்டு. அந்த குறைகளை
நீக்கி என்னை குணமாக்க வேண்டும் என்ற வகையிலே விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆரட்ட தேனும். அதான் ஐயாவா. அஞ்சாவது பாடல். திருச்சிற்றம்பலம். ஆரட்ட தேனும் இறந்துண்டு அகமகிழ, ஆரட்ட தேனும் இறந்துண்டு அகமகவன் திரிந்து பேரட்ட நீர் பீத்திடுகின்றதால் விரி நீர் பறவை சூரட்ட வேலவன் தாதையை சூழ்வயலார் அதிகை வீரட்டத்தானை விரும்பாரும்பாவ வேதனையே வீரட்டத்தானை விரும்பா அரும்பாவ வேதனையே. சிற்றம்பலம். அந்த சூரபத்மனை வதம் செய்தாரே, அந்த சூரட்ட வேலவனுடைய தாதையாக இங்கே அதிகையில் இருக்கிற அந்த அதிகை வீரட்டத்தான் இருக்கிறான். அவனை விரும்ப நம்முடைய அரும் பாவங்கள் எல்லாம் தேயும் என்ற வகையிலே சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. படர்பொற் சடையும். செல்வம். ஆமா, செல்வம். படர்பொன் சடையும் பகுவாயரவும் பனிமதியும் சுடலை பொடியும் எல்லாம் உளவே அவர் தூய தென்னீர் கெடில கரை திருவீரட்டராவார் கெட்டே நடைந்தார் நடலைக்கு நல் துணையாகும் கண்டீர் அவர் நாமங்களே கெடிலை கரை திருவீரட்டராவர் கெட்டே நடைந்தார் நடலைக்கு நல் துணையாகும் கண்டீர் அவர் நாமங்களே. திருச்சிற்றம்பலம். நடலைக்கு நல் துணையாவர் கண்டீர் அவர் நாமங்களை என்று சொல்லி நமச்சிவாய அவனுடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை சொன்னால் நம்முடைய நடலையாகிய துன்பங்கள் கெடும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. ஏழாவது பாட்டு. காலம் கண்டதோ. உமா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலையா. காலம் காலம் கடந்ததோர் கண்டத்தராகி கண்ணார் கெடில நாலங்காடிக்கு ஒரு நகரம் மதித்தற்கு நன்கு செய்த தாளங்கள் கொண்டு குழல் கொண்டு யாழ் கொண்டு தாமங்கனே தேலங்கள் கொண்டும் விசும்பும் செல்த அவர் இரட்டரே தாளங்கள் கொண்டு குழல் கொண்டு யாழ் கொண்டு தாமங்கனே தேலங்கள் கொண்டு விசும்பும் செல்வரவர் இரட்டரே. சுவாயினவத்து. பெருமான் ஏழிசையா இசைப்பயனாய் இருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தாளங்கள் கொண்டும் குழல் கொண்டும் யாழ் கொண்டும் நாம் அவரை வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இந்த பாட்டுல இந்த பதிகத்துல 7 பதிகம் இருக்கு, மிச்சம் 3 பதிகம் செல்லுல அரிச்சு போயிடுச்சு. வாழ்க வாழ்க. அடுத்து 105வது பதிகம். திருப்புகலூர். திருவிருத்தம். இராப்பெண் 4. நாழிகை 41:15 45. மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோசிலை பாடத்தக்கது. இந்த தலம் திருப்புகலூர் காவிரி தென்கரையிலே தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலை இருக்குது. பெருமான் கோணப்பிரான், அம்பாள் கருந்தார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநவராய பாடத்துல 426. தன் மன்னிய அந்த கரணம். மன்னிய அந்த கரணம் மறுதலை பாட்டினால் தன்னுடைய சரணான தமியேனை புகழூரன் என்னை இனி சேவடிக்கு இருத்திவிடும் என்று எழுகின்ற முன் உணர்வின் முயற்சினால் திருவிருத்தம் பல மொழிந்தார். இந்த பாட
இந்த பதிகம் வந்து பெருமான் அந்த ஞான நிலையிலிருந்து திருப்பூரிலே தன்னுடைய 81வது வயதுல திருப்பூரிலே இருந்து அந்த சித்திரை சதயத்துக்கு முன்னாடி பாடிய பாடல்னு சொல்லுவாங்க. பெருமான் என்ன பண்றாரு, எப்படி சமணர்கள் அவரை அங்க திருப்பார்வை சோதித்தாலும் அங்கே திருப்பூரிலே பெருமான் இவரை சோதிக்கிறார். கல்லுக்கு நடுவுல அந்த வைர கற்கள் எல்லாம் போட்டு அதெல்லாம் என்ன பண்றாரு, இவர் பொருளாசை இல்லாத அதை தூக்கி கிளத்திலே வீசுகிறார். அந்த அரம்பர்களை கொண்டு ஆட வைக்கிறார். இவரை மனசை சஞ்சலப்படுமாறு செய்ய முடியுமான அசைச்சு பார்க்கிறார். அதையெல்லாம் வென்று மீண்டு வருகிறார். அதுதான் அந்த பொய்மாய பெருங்கடலில் பூதான் என்ற புண்ணியங்காள் தீவினைகள் திருவேவுங்கள்னு ஒரு பதிகமே திருத்தாண்டகத்துல வரும். அது அந்த மாதிரி பதிகங்கள்லாம் பாடி அதன் மூலமாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்கள்லாம் ஒருங்குபடுத்திய நிலையிலே அந்த பெருமான் என்ன பண்ணாரு, முன்உணர்வின் முயற்சியினால் இந்த திருவிருத்தத்தை பாடி இதன் மூலமாக அவர் சித்திரை சதயத்திலே பெருமானுடைய திருவடிக்கு என்றார் என்று சொல்லி பெருமானை சரணடைந்தார். அதனால தன்னை சரணடைந்து தாளடைந்தேன் என்று அந்த ஞானனுடைய அந்த உச்சியில இருந்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. தன்னை சரணென்று தாளடைந்தேன் தன் அடியடைய உன்னை பொழிற்புகலூரண்ணல் செய்வன கேள்வின்களோ என்னை பிறப்பரு தென்பிரை கட்டரு தேணரகத்து என்னை கிடக்க ஒட்டான் சிவலோகத்து இருத்திடுமே. என்னை ஏழரகத்து என்னை கிடக்க ஒட்டான் சிவலோகத்து இருத்திடுமே. ஏழரகத்தோடு புகுத்துறா நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்போம். அப்படி இல்லாமல் மீண்டும் பிறவில்லாத இரவா இன்ப அன்பு நிலையாகிய சிவலோகத்திலே என்னை இருத்திடுவான். எப்பொழுது அவனை முழுமையாக சரணடைந்தால் தன்னை சரணடைந்து தாளடைந்தேன் தன் அடியடைய புன்னை புகழூரண்ணல் செய்வன கெண்மின்களோ என்று பெருமானுடைய அந்த கருணையை நினைத்து ஆடி சித்திர சதயத்துக்கு முன்னால இந்த பதிகத்தை பாடி பெருமானுடைய திருவடியை அடைந்தார் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணதா எண்ணுகேன் என்று சொல்லி எண்ணுகேனோ என்று. வாழ்க வாழ்க. இதுக்கு அடுத்த பதிகம் வந்து அந்த எண்ணுகேன் என்ற பதிகம். வாழ்க. அடுத்து பொன்னை வகுத்தன்னமேனி கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். பொன்னை வகுத்தன்ன மேனியனே புனர் மென்முளையால் தன்னை வகுத்தன்ன பாகத்தனை தமையோர்க்கிறங்காய் உன்னை மலர்தலை வண்டுரங்கும்ப குளோரரசே என்னை வகுத்திலை ஏலிடும் பைக்கிடம் யாது சொல்லே என்னை வகுத்திலே ஏலிடம் பைக்கிடம் யாது சொல்லே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சமண மதத்திலே கிடந்து உழந்த என்னை தமக்கையார் மூலமாக சைவத்துக்கு வருமாறு வழிவகுத்த பெருமான் அப்படின்னு வழிகிறார். நான் அந்த இடும்பை கடலையே இருந்திருப்பேன். ஆனால் அந்த இடும்பைக்கு இடம் யாது என்று சொல்லி என்னை இந்த இடும்பை தீர்ந்த நிலைக்கு காரணம் தன்னுடைய தமைக்கை தான் என்று அந்த நிலையில அந்த திலகவதியார் அம்மையார் இணைக்கிற மாதிரி அமைத்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பொன்னன வாசடை வேலரசி அம்மா. திருச்சிற்றம்பலங்கய்யா. பொன்னல வாசடை கொன்றையினாய் புகழூரரசே மண்ணுள தேவர்கள் தேடு மருந்தே வலஞ்சுழியாய் எண்ணுளவே உனை காட்பட்டிலை கலத்தே கிடப்பார் உன்னுளவே எனக்கொன்றும் இறங்காத உத்தமனே. திருச்சிற்றம்பலங்கய்யா. என்னனவே எனக்கு ஆட்பட்டு இடைக்கலத்தே கிடப்பார். அவ இந்த உடம்பையே கலமாக்கி கொண்டு பெருமானை அங்கே வந்து அடைக்கிறமாற சூழலை உண்டாகும். அதுதான் அடைக்கலம். பொதுவா அடைக்கலம்னா சரண் புகுதல்னு ஒரு சொல்லுவாங்க. அது வந்து பகைவரிடத்தில இருந்து
நம்ம காப்பாற்றுவதற்காக அடைக்கலம் புகிற நிலை வேறு. ஆமா, நாம் கூட அந்த ஐம்புலங்களாகிய பகைவரிடத்திற்கோ அந்த போயிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக அஞ்செழுத்து ஓதி பெருமானை அடைக்கலம் புகுத என்ற நிலை வேறு. இங்கே நம்முடைய உடம்பையே கோயிலாக்கி அதை களமாக ஆக்கி அந்த களத்திலே இறைவன் வந்து அடைய வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிற அந்த உயர்ந்த நிலை வேறு. அதுதான் என்னெனவே உனக்கு ஆட்பட்டு இடைக்கலத்தே கிடப்பார் என்று அந்த ஞான நிலையை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. ஓணப்பிரானும் வாங்க சொக்கம்மாள். இருக்கீங்களா? பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நமயா. சிவாய நம. ஓண பிரானோ ஒளிமா மலர்மிசை உத்தமனோ காண பரவியும் காண்கிலா கரம் நாளைந்துடை தோல் நற்பிரானை வழி தோன் தொல்லை நீர் புகழூர் கோண பிரானை குருகா குருகா கொடுவினையே கோண பிரானை குருகா குருகா கொடுவினையே. திருச்சிற்றம்பலம். ஐயா கேட்டுதாயா? நல்லா கேட்டுது. அது மட்டும் இல்லாம நேற்று நீங்க பாடின திருவாசக அட்டமும் கேட்டோம். நேற்று மாணிக்கவாசகருக்கு திருவாசக அட்டகம் பாட்டுங்க ஆணி மகத்துல அதையும் கேட்டேன் இதையும் கேட்டேன். வாழ்க வாழ்க. கோணப்பிரானை குருக குருகா கொடுவினையே என்று அங்கே இருக்கிற குரல் இருக்கிற கோணப்பிரானை நாம் அடைந்தால் நம்முடைய வினைகள் நம்மை குறுகாது. வினை குறுகலன்னா மாயையை விளக்கலாம், ஆணவத்தை அடக்கலாம். அதனாலே மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கு என்ற வகையிலே கோணப்பிரானை குறுக குருகா கொடுவினை என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். அதான் உயர்ந்த நிலை இல்லையா? வாழ்க வாழ்கன்னு சொல்லி அதை இதோட முடிச்சுக்கலாமையா? நாளைக்கு வச்சுக்கலாம். மிச்சதான் திருக்கழிப்பாலை நாளைக்கு வச்சுக்கலாம். அதில் விட 3 பாட்டு தான். இதை படிச்சிடலாமையா? பாட்டு தான் இருக்கு. திருக்கழிப்பாலையில் 3 பாட்டு தான் இருக்கு. இதுல 4 பாட்டு தான், அதுல 3 பாட்டு தான். இது திருக்கழிப்பாலை முடிச்சிடலாம் வேணா. சரி, வாழ்க வாழ்க. இந்த திருக்கழிப்பாலை 106வது பதிகம் திருவிருத்தம் இராப்பெண் 4 நாழிகை 41 45. இதற்கான நேரம் இரவு 10 12. ராகம் வந்து நவரோஸ்னு சொல்லுவாங்க. காவினுடைய வடகரையில 4வது தலமாக சிதம்பரத்தை அடுத்த சிவபுரத்துக்கு அருகிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் பால்வண்ணநாதர், அம்பாள் வந்து வேதநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 173. சினவிடை ஏறு உகைத்து. சினவிடை ஏறுகு தேரும் மணவாள நம்பி கடல் சென்று தாழ்ந்து வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் என்று அணைய திருப்பதிகமுடன் அன்புருவன் தமிழ் பாடி அங்கு வைகி நினைவறியார் தமை போட்டி நீடு திருப்புலியூரை நினைந்து மீழ்வார். அங்க திருக்கழிப்பாலையிலே சென்று அந்த பெருமானிடத்திலே வனபவள வாய் திறந்து வானவனே தானவனே என்கிற ஒரு திருநேரிசை பதிகம் பாடினார். அந்த திருநேரிசையோடு அணைய திருப்பதிகமாக அவர் உயர் அன்பு உருவார் தமிழ் பாடி என்று அந்த உயர் அன்பினாலே பாடிய திருவிருத்தம் இது என்று சொல்லி சேர்க்கிறார், இடம் சொல்கிறார். வனபல பாடிய திருநேரிசையில் வரும், இது திருவிருத்தம். இத உயர் அன்புருவார் தமிழ் என்று சொல்லி இதை குறிப்பிடுகிறார். முதல் பாடல் வந்து நெய்த குருகுதன் பிள்ளை என்றெண்ணி நெருங்கி சென்று கைதை மடற்கொள்கு தென்கழிப்பாலை அதனுரைவாய் பைதல் பிறையோடு பாம்புடன் வைத்த பரிசரியோம் எய்த பெரின் இறங்காது கண்டாய் நம் இறைவனையே எய்த பெரின் இறங்காது கண்டாய் நம் இறையவனே. நாம் போய் பெருமானை வணங்கினால் அங்குகிற பெருமான் பாம்பெல்லாம் வச்சு பயங்காட்டினுக்கிறான்.
ஆனா அது நம்ம எய்தாதப்ப அது ஏன்னா அது நட்புக்காக உள்ளது, அது பகைமைக்காக உள்ளது இல்ல. அதனால நீ பயப்பட வேண்டாம் பெருமானே. அது அது உன்னை கண்டு இறங்காது என்றால் அது உன்னை கண்டு இறங்கி விடும், உன்னை எதுவும் தொல்லை பண்ணாது அப்படின்ற வகையில பாடின பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு பருமாமணியும். நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. ஐயா நமச்சிவாயம் அடியானுக்கு திருச்சிற்றம்பலம். நித்திலா பாட்டுட்டே கடைசி பாட்டு நீங்க பாடுங்க, 3வது பாட்டு நீங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பருமாமனையும் பவளமுத்தும் பருந்துந்தி வரை பொறுமால் கரை மேற்திரை கொணந்தேற்ற பொழிந்திலங்கும் கருமாமிடருடை கண்டன மான்களி பாலை எந்தை பெருமான் நவனனை யாழுடை யானி பெருநிலத்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கருமாமிடற்று கண்டனாக அமரர்களையும் அசுரர்களையும் காத்தான் என்றால் அந்த பெருமான் என்னையும் ஆளுடையான் இப்பெருநிலத்தை என்று இந்த திருக்காழைப்பாயிலே பெருமான் என்னையும் காப்பான் என்று உறுதி கொண்ட பாடல். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு நாட்பட்டு இருந்து. ஐயா கணபதி படிக்கலாம் ஐயா. அப்ப நமச்சிவாயம் 13 இன்னும் இருக்குது இதுல 108 வரையா 107 வரும். சரி சரி. 5ஆம் திருமுறையில சிவா.orgல 107 வரும். திருவிருத்தம்னு போட்டீங்கன்னா அதுல 107 வரும். அதுல கடைசி பாட்டு 103 வரைக்கும் தான் இருக்குது. 107 107 இருக்கு. 113 இருக்கு. அதுல 113ல நீங்க படிக்க வேண்டியது 107ல கடைசி பாட்டு. அது 3 பாட்டு தான் இருக்கா அதுல கடைசி பாட்டு 106 ஐயா. 106 புத்தகத்துல இருக்குதுயா. அந்த சிவா.org எடுத்தா 107 வரும். ஓ சரி. ஒண்ணு தள்ளி வரும். நாள்பட்டு இருந்தம் இன்பம் எய்தல். அந்த சிவா.org மொத்தம் 110 திருவருத்துல 114 வரைக்கும் காட்டியிருக்கோம். இந்த பாட்டு படிக்கணும்னா 107 106ல தான் இருக்கு. எனக்கு 106ல தான் இருக்கு. புது வருஷத்துல 106 இருக்குதுமா, பழைய வருஷங்கள்ல எல்லாம் 107 இருக்குதுமா. சரிங்க. சில பேர் பழைய வருஷம் தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய கூட 107 தான் இருக்குது பழைய வருஷன்ல. ஆனா அந்த 20 பாட்டை 2ஆ போட்டதுனால ஒரு பாட்டு 94க்கு அப்புறம் உள்ளதெல்லாம் ஒண்ணு தள்ளி வரும். அதனால 107 வருது. பாடசாலையப்பா பாடசாலை கொன்றையும் பாடசாலை கொன்றையும் பண்ண அது இல்லையா இருந்து ஐயா 4ல 107 எடுக்கணையா. திருவிருத்தம்னு போடுங்க. 4ஆம் திருவிழா திருவிருத்தம் போட்டீங்கன்னா அதுல 107வது பதிகம். அதுல 3வது பாட்டு நாட்பட்டு இருந்துன்னு வரும். 107 தான் மற்றொரு திரளான்னு வருதுப்பா. 106 பாருங்க ஐயா. 106 பாருங்க. 106ல கடைசி பாட்டு பாருங்க. எங்க மட்டூர்ல வரலையே என்ன அவர் ஏதோ சொல்றாரு. 106ல திருக்கழிப்பாலை 106ல ரைட்டுப்பா ரைட்டுப்பா. நல்லதுப்பா. நாட்பட்டு இருந்துன்னு நல்லதுப்பா. அடியார் பெருமக்கள் நன்றி. அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமாண மாத்திர சொந்த தோபதேவம் ஆக்ராமி தோபதேவராச்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாயம. நாட்பட்டிருந்தின்பம் எய்தலுக்கு நமன் தமரார் கோட்பற்றொழிவதன் துர வெகுளீர வெகுளிர தளத்தே தாட்பட்டதவரை பொய்கையும் தங்கழி பாவை என்ன காட்பட்டொழுந்தவன் வல்ல மாமாயில் வகலிடத்தே தாட்பட்ட தாமரை பொய்கையும் தன்களே பாலை அண்ணர் காட்பட்டொழுந்தவன் வல்ல மாயில் வகலிடத்தே
வாயில் மகளிடத்தே. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வயதான காலத்துல இந்த 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 நேரத்துல காலங்காத்தால எழுந்து அந்த பாட்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருவான்னு முயற்சி பண்ணி படிச்சு பிடிச்சிட்டாரு. வாழ்க வாழ்க. அந்த தன்கழி பாலை அண்ணற்கு ஆட்புட்டு ஒழிந்தமன்றே வல்லமாயு அகலிடத்தே என்று கழிப்பாலை பெருமானுக்கு ஆட்பட வேண்டும் என்று நம்ம பெரிய ஐயா என்ன பண்ணாரு, அங்க வெடுத்து சிதறியா வசிஷ்டருக்கு ஆட்பட்டு நம்மளெல்லாம் வாழ்த்துறாரு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். சிவா சிவா எல்லாம் அவனுக்கே உரியது. சிவா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நன்றி, வணக்கம். ஐயா முடிச்சலாம் ஐயா. பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. போரூர் செண்பகவல்லி அம்மா பொன்னூசல் பாடுங்க. சிவல் செல்வி அம்மா திருக்கதவம் அடைப்பதற்கு பாடுங்க. எந்த பாட்டையா பொன்னூசல்ல? ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளின் அஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிகீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு இருக்கி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே புகழ் திருச்சிட்டு நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கனாழ்வான் புகழ்களையே. எந்த விதமான புகழுக்கும் ஆசைப்படாமல் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் என்ற வகையிலே நாம் ஆசையை நீக்கி பெருமானிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோர் குறைவிலை கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. குடிகுடி ஆண்ட ஈகற்கு ஆட்சியம்னு இன்னைக்கு 77வது பிறந்தநாள் நாமெல்லாம் முதல்ல அவரை வாழ்த்தினா. இப்ப அவர் 77 வயசுல இப்ப நம்மள வாழ்த்துறாரு. இது மாதிரி 100 ஆண்டு வரைக்கும் எங்க நாம் அவரை வாழ்த்தோம், அரண்மனை வாழ்த்தவும் இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த பெருமானுடைய திருவருளை விண்ணப்பிப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. ஆரிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். ராஜா ஐயாவுக்கு பிறவி திருநாள் வாழ்த்து சொல்லி அதை நினைவுபடுத்த ராணி அம்மாளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தார் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியனே. சிலையாக திரிபுரமோன்றெறி செய்த இலை நுனை வேல் தடக்கையல் ஏந்திடையாள் ஒரு கூரன்
அலை புனல் சேர் பிரமபுர தருமணியை அடி பணிந்தார் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய பெருமானுடைய திருவடியை பெற்று அந்த திருவடியே பெருஞ்செல்வமாக இருக்க வேண்டும் என்று நினைந்து நம்முடைய பொழுதை கழிக்க வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில ஞானசம்பந்த பெருமான் வாழ்த்துகிறார். வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்த்திய அடியார்கள் அனைவருக்கும் சேர்ந்து வாழ்த்து. வாழ்க அந்தணர் வானவர் வேந்தனும் ஓங்குக வாழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் சுயர் தீர்கவே. அவரை மட்டும் வாழ்த்தின பார்த்தது, வாழ்த்துற மற்றவர்களே நாம் சேர்ந்து வாழ்த்த வேண்டும். அதனாலே அனைத்து அடியார்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சிவாய திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். உங்களை கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருஞான சம்பந்தருடைய புராணத்தில் உள்ள கற்பனை செய்திகள். மிக்க மகிழ்ச்சிங்க. வாழ்த்தியமைக்கு நன்றி. ஐயா அவர்கள் அதிகாலையில் நமக்கெல்லாம் வந்து இந்த 5 மணிக்கெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா. போதுங்க ஐயா, போதும் போதும். எல்லாம் இறைவன் செயலுங்க ஐயா. அது சும்மா வாழ்த்த வேண்டாம். ஆமா, எப்ப எது நடக்கணுமோ அது அப்ப நடக்கும். சும்மா அதெல்லாம் அப்படியே விட்டுருவோம். அவ்வளவுதான், இயற்கையின் போக்கிலே விட்டுருவோம். சிவாய் சிவாய். ஆத்ம திருப்தின்னு பேரு. நன்றி நன்றி. ஆமா ஆமா, சிவன் நன்றி நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. நல்லது நல்லது நல்லது. சிவாய் நமச்சிவாய. சிவாய நம. அடைக்கலமாக உண்ணாமத்தெழுத்துன்னும் என்ன விற்கொண்டேன் இடைக்களமல்லேன் எழுபிறப்பு உனக்கால் இருக்கின்றேன் தொடக்க நோகேன் தொழுது வடங்கே கோடீர் அடைந்து உன் அடைக்கலம் கொண்டாய் அழிதில்லை சிற்றம்பலத்தே. சிவாத்தி சிற்றமன் ஐயா, வணக்கம் வணக்கம். வாழ்க வாழ்க. படைக்கலம் என்றும் இடைக்கலம் என்றும் அடைக்கலம் என்றும் நம்முடைய உடம்பையே காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நம்ம உடம்பை வைத்துக் கொண்டால் பெருமான் நம்மை வந்து அடைவான் என்பதுதான் அடைக்கலம். புன்புலால் யாக்கை புரை புரை கரிய பொன்னடும் கோயிலா புகுந்தால் அந்த கோயிலே அவன் வந்து தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்க அருள் செய்வான். அதுதான் அடைக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ராஜாயா சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பயிற்சி கொடுத்துட்டு வராங்க ஐயா. ஆமா, அப்போ கார்த்திகேயன் தம்பிக்கு பயிற்சி. நல்ல நாளாக அமைந்தது போல இது எந்நாளும் நல்ல ஆளாக அமைய வேண்டும். அப்பதான் 100ஆண்டு விழா காணலாம். வாழ்க வாழ்க. ராஜாயாவுக்கு வந்து மீட் எடுக்கிற சிரமம்லாம் இருக்காது. நித்திலாமாவுக்கு பயிற்சி கொடுத்துட்டோம். கார்த்திகேயன் தம்பியும் பயிற்சி எடுத்துட்டு வராங்க. 2 பேரும் வந்து காலையில அதிகாலையில வந்து நாங்க எடுக்கிறோம் ஐயா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறாங்க. வந்து கேட் திறக்கிறது, கேட் மூட்டு அடுத்த தலைமுறை உருவாக்கணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. 2 பேருக்கும் வந்து பயிற்சியை அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு எந்த சிரமம் இருக்காது. வந்து அழகா உள்ள நுழைஞ்சு பதிகம் பாடுறது மட்டும் தான் உங்க ஒர்க்கா இருக்கும்.
சாமசையா வந்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ராஜாயாக்கு ஒரு சிரமம் இல்லை. அவர் ரொம்ப இளமையா இருந்து அவர் செய்து தயாரா காத்திருக்காரு. ஆமா அது இப்ப பாத்துடலாம். இப்ப அம்மா சொல்லி கொடுத்துட்டேன், நெத்தில அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க வந்துருவாங்க, விடிய காலையில வந்துருவாங்க. அதுக்கு ஒரு தடை அல்ல. அவர் வந்து ரொம்ப ஆமா இளமையா ஆமா இன்னைக்கு அவர் ஆபீஸ்ல கூட்டு வேலை வாங்கி நிக்கிறாங்க. ஆமாங்க ஆமாங்க, அதான் பார்த்தேன் நானு. ஆமா ஆமா, ரொம்ப சிரமமா இருக்குன்னு. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆமா ஆமா, பணி செய்தாரு. சிவாயனம் 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 சிவாயனம், அதுவே பெரிய திருஷ்டி. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க ஆனந்தலட்சுமி சிவதாட்சாயணி நாளைக்கு அவங்க பள்ளி இழிச்சு பொண்ணு சொல்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா 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 ஆர்கனைஸ் பண்ணுங்க. மியூட் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க பாத்துக்குவாங்க. நன்றி நன்றி. அதான் முதல்ல நீ படிக்கிறவங்கள கொஞ்சம் விட்டுட்டு விட்டு போறவங்கள கடைசியில வாய்ப்பு கொடுத்துருங்க. ஏன்னா யாரையும் விட்டுருவான்னு படிச்சவங்களே திரும்பி படிக்கிறத விட ஒரு வாட்டி படிச்சவங்க ரெண்டாவது வாட்டி படிக்கிறத விட படிக்காதவங்க படிக்கிற மாதிரி வாய்ப்பை உருவாக்கிடுங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.